Recording in progress. ॐ श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्र महदाप्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रविस्त्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमात्रयामः பணவாழ் அரவணை பள்ளி பயிர்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததொய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்குமே வணக்கம். இப்போ நம்ம திருவெட்டெழுத்தில் நமபத அர்த்தத்தில் இருக்கக்கூடிய தாய் பேச்சு பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ தாய் பேச்சு என்னென்னா உபாயத்தில் துணிவு, எம்பெருமானே உபாயம் என்று இருக்க வேண்டும், அதுவே பிரபன்ன குல மரியாதை என்று இருக்கக்கூடிய அந்த தாய் பேச்சாக இருக்கக்கூடிய பதிகங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் ஆடி ஆடி அகம் கரைந்து 2 பார்த்துட்டோம், பாலனா 7 உலகு 4 பார்த்துட்டோம், மண்ணை இருந்து துழாவி 4 பார்த்துட்டோம். இதில் ஆடி ஆடி அகம் கரைந்தில் பாகவதர்களுக்காக அவர் எம்பெருமான் கிட்ட விண்ணப்பம் பண்ணுறதை பார்த்தோம். அப்புறம் பாலனா 7 உலகில் பல்வேறு இடங்கள்ல இருக்க அந்த திருத்துழாய் தனக்கு வேணும் என்று அவள் ஆசைப்பட்டதை பார்த்தோம். அப்புறம் மண்ணை இருந்து துழாவில எம்பெருமானுக்கு போலியாக இருக்கக்கூடிய வஸ்துக்களை பார்த்து என் மகள் இப்படி நைகிறாளே என்று தாயார் சொல்வதாக பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடல் ஞானம் செய்தேன் யானே என்னும்னா 5, 6 அதை எடுத்து வச்சுக்கோங்க. 5, 6 இந்த இதில் இப்போ என்னன்னா இந்த பராங்குச நாயகி ஆனவள் திடீர்னு இப்படி உபதேச முத்திரை வச்சுக்கிட்டு பேசுகிறா. கடல் ஞானம் செய்தேன் யானே என்னும், கடல் ஞானம் யானே என்னும்ட்டு ஒரு 10 பாசுரங்களை எல்லாம் எம்பெருமான் என்னெல்லாம் செய்வானோ அதெல்லாம் நான் தான், நானே எம்பெருமான், நான் தான் அதை செய்தேன், நான் தான் இதை செய்தேன் அப்படின்ட்டு பேசுகிறத பார்த்து அந்த தாயாருக்கு ஒரு பதற்றம் ஆயிடுது. என்ன இந்த பெண் இப்படி பேசுகிறாளே, அந்த பரமாத்மா இவள் மீது ஆவேசித்து விட்டானோ என்னவோ அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் அதுக்கு விளக்கம் தரப்படுறது. அது என்னன்னா, இது எம்பெருமான் ஆவேசித்ததெல்லாம் இல்லை, இது என்னன்னா அனுகரித்து தரித்தல் அப்படிங்கிற அந்த குரூப்ல வருது. அனுகரித்து தரித்தல், அனுகரித்தல்னாக்கா ஒருத்தர் மாதிரியே நம்ம பண்றது, இமிட்டேஷன் வச்சுக்கலாம். அனுகரித்து தரித்தல் அதாவது இப்போ நம்ம ரொம்ப இஷ்டமானவங்க நம்மளோட இல்லை, தூரமா இருக்காங்கன்னா அவங்கள மாதிரியே பேசி அவங்கள மாதிரியே நடந்து ஒரு மாதிரி அந்த ஏமாற்றத்தை போக்கிக் கொள்வது. அந்த மாதிரி தான் இவள் எம்பெருமானை அனுகரித்து தரிக்கிறாள் அப்படின்ட்டு இந்த பாசுரங்கள்ல சொல்றாங்க. இந்த அனுகார வைபவம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, முதல்ல பாகவதத்துல என்ன பண்றாங்கன்னாக்கா, எம்பெருமான் நம்ம கிருஷ்ணன் ராசக்கிரீடையில ஈடுபட்டிருக்கான். அப்படியே கோபிகைகளோட எழுந்த ஒரு பெரிய லெவலுக்கு போய் அவங்க தங்களை மறந்து ரொம்ப அதுல ஈடுபட்டுறாங்க. அப்ப கண்ணன் நினைக்கிறான், இதுக்கு மேல போனா இவங்க தாங்க மாட்டாங்க, அந்த சாத்மிக்கை இருக்க வேண்டும், இதெல்லாம் ஜீரணம் ஆகணும் அவங்களுக்கு இந்த அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னை அவன் மறைத்து கொள்கிறான்.
மன்னித்து கொண்ட உடனே இந்த கோபிகா ஸ்திரீகளுக்கு அவனுடைய பிரிவு வந்து தாங்கவே முடியல. ஐயோ இப்படி எங்கே போயிட்டான்னு தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க. இப்போ அவங்களுக்கு தரிக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும், அவங்க ஒரு லெவலில் இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்களா, அனுகாரம் செய்கிறார்கள். அதாவது கண்ணனாக அனுகாரம் செய்கிறார்கள், அனுகரித்து தரித்தார்கள்ட்டு விஷ்ணு புராணத்தில் வந்து 5, 13, 33 அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, கண்ணன் பிரிந்து சென்ற காலத்தில் கோபிகள் பிருந்தாவனத்தில் திரள் திரளாக கூடி ஒருவருக்கு ஒருவர் இங்கனே பேசிக்கொண்டார்கள். அந்த அனுகாரம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத விஷ்ணு புராணத்தில் சொல்கிறாங்க. என்னன்னா, ஒருத்தி நான் தான் கண்ணன், அழகாக நடக்கிறேன் பார் என்றாள். இன்னொருத்தி செவிக்கினிதாக குழல் ஊதுகிறேன் கேள் என்றாள். இன்னொருத்தி நான் தான் கண்ணன், கொடிய காளிய நாகமே நில் என்றாள். இன்னொருத்தி தோளை தட்டி கொண்டு கண்ணபிரான் செய்யும் லீலைகளை எல்லாம் செய்தாள். வேறொருத்தி கோபாலர்களே, நீங்களுக்கு மழைக்கு அஞ்சாதே நில்லுங்கள், இதோ நான் கோவர்தனகிரியை எடுத்து கொற்றக்குடையை தூக்கிவிட்டேன் பாருங்கள் என்றாள். இன்னொருத்தி தேனுகாசுரனை இதோ நான் மாய்த்து விட்டேன், இனி மாடுகளெல்லாம் நிர்பயமாக உலாவலாம் என்றாள். இன்னொருத்தி. இப்படி இதெல்லாம் வந்து எல்லாமே கண்ணனுடைய செய்கைகள் இல்லையா, இதெல்லாம் கண்ணன் செய்தது தான். ஆனால் அந்த பிரிவை தாங்க மாட்டாத இந்த கோபிகைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனை போலவே பேசி அவனை போலவே நடித்து அனுகரித்து தரிக்க பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த அனுகாரத்தை நம்ம வேற எங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா, திருப்பாவையிலே அதே தான் வந்து ஆயர்பாடி ஆண்டாள் நோன்பு நோற்பதற்காக கொண்டு திருப்பாவை பாடியதும் ஆய்ச்சியர்களின் அனுஷ்டானத்தை அனுகரித்து பாடியது அத்தனையே. ஆய்ச்சிகள் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஆண்டாள் பிராட்டி தான் அனுகரித்து இருந்தார். ஏன்னா அவங்க இருந்தது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அவங்களுக்கு மிஞ்சி போனால் அந்த வட்டபத்திர சாயி கோயில் ஒன்று தான். அப்போ வந்து கண்ணனை நினச்சி அங்கே வடதேசத்துலேருந்து வந்தவங்க கிட்ட கேட்டப்போ அங்கே வந்து கேள்விப்படுறாங்க அந்த ஆயர் சிறுமிகள் என்ன செய்தாங்கன்ட்டு. அந்த பூஜையை பற்றிலாம் கேட்டு தானும் ஆயர் சிறுமியாக பாவித்து கொண்டு தன் தோழிகள் எல்லாம் எழுப்பி அந்த ஆயர் சிறுமிகளை போலவே அனுகரித்து தரித்திருந்து திருப்பாவை செய்தால் ஆண்டாள் அப்படிங்கிறது இன்னொரு அனுகார வைபவமாக இங்கே காட்டி கொடுக்குறாங்க. இது வந்து உபனிஷத்தில் வேதத்தில் கூட இந்த அனுகாரம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, ரிக்வேதம் 10ஆம் மண்டலம் 125வது சூக்தம், அதில் வந்து வாக்காம்புருணி சூக்தம் அப்படின்னு பேர். அங்கே வந்து ஒரு பெண் தெய்வம் இதே போல பரமாத்மாவுடைய எல்லா லீலைகளும் நானே செய்தேன்னு இதே மாதிரி இருக்கு அந்த இடத்துல. அது பார்த்தாக்கா அப்படியே வந்து இந்த கடல் ஞானம் செய்தேன் யானை என்னும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த தேவி யார் அப்படின்னு சொன்னால், அவள் தான் பரமாத்மாவினுடைய வாக்கு, பரமாத்மாவுடைய பெருமைகள் எல்லாம் தானே செய்வதாக எடுத்து சொன்னாள் அப்படின்னு வந்து அந்த ரிக்வேதத்திலும் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் நம்ம முதல் பாசுரம் பார்க்கலாம். முதல் பாசுரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, கடல் ஞானம் செய்தேன் யானே என்னும், கடல் ஞானம் யானே என்னும், இப்படியே போகுது எல்லாம் வரும். கடல் ஞானம் கொண்டேன் யானே என்னும், கடல் ஞானம் கீண்டேன் யானே என்னும், கடல் ஞானம் உண்டேன் யானே என்னும், கடல் ஞானத்து ஈசன் வந்தேரக்கொலோ கடல் ஞானத்தீர் இவைக்கு என் சொல்லுகேன், கடல் ஞானத்தின் மகள் கற்கின்றனவே அப்படின்னு தாய் பேசுறதுக்காக இப்படியெல்லாம் சொல்கிறாள். இப்படி வச்சுக்கிட்டா ஒரு உபதேச முத்திரை வேறு வச்சுட்டு இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே தாயார் வந்து இந்த கடல் ஞானத்து ஈசனே இவள் மேலே ஏறிட்டானோ அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. இப்போ என்னென்னா, கடல் சூழ்ந்த ஞானம் முழுதையும் படைத்தவன் பகவானே ஆவான். அது என்னென்னா, இங்கே வந்து இந்த முதல் வார்த்தையில லைனில் பார்த்தீங்கன்னா, கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞானம் ஆவேனும் யானே என்னும் சொல்லுவாள். ஸோ செய்ததும் நானே ஆனதும் நானே அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே அழகாக வந்து ஒரு உபனிஷத் வார்த்தை எடுத்து இதுக்கு இதை விளக்கம் செய்கிறாங்க. என்னன்னாக்கா, சாந்தோக்கிய உபனிஷத்தில் ரைக்வர் அப்படிங்கிறவர் அவருடைய புள்ள கேட்குறாரு, ஆரம்பத்தில் என்ன இருந்தது, முதல்ல என்னப்பா இருந்ததுன்னு அவர் சொல்கிறாரு. சத் ஏவ சோம்ய இதம் அக்ர ஆசித் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சத் ஏவ, சத் மட்டுமே, சோம்ய சந்திரனை போன்ற அழகான முகத்தை உடைய மகனே, இதம் அக்ர ஆசித் முதல்ல அதுதான் இருந்தது, ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சத்தேவ ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு மூணு வந்து ஒன்று தான் பிரம்மம் மட்டுமே இருந்தது, தனியாக இருந்தது, இரண்டாவதாக இன்னொன்றும் இல்லை அப்படின்னு தான் இதோடைய பொதுவான அர்த்தம். இப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா,
பிரம்மம் தான் வந்து இந்த அண்டத்தை படைப்பதற்கான மூவகை காரணமாக இருந்தது அப்படிங்கிறத இதுல வந்து சொல்ல வராங்க. மூவகை காரணம் அப்படின்னு என்னன்னா, ஒரு பொருளை செய்வதற்கு கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கணும், அவர் தான் செய்வாரு. அப்புறம் வந்து பொருள் வகை காரணம், மெட்டீரியல் ஆதாரம், இன்னொன்று வந்து சககாரி, அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதெல்லாம் வேணும். இப்போ அது ஒரு உதாரணம் எப்பவுமே இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, குயவன் வந்து கர்த்தா, உபாதான பொருள் வந்து மண்ணு, அதோட சக்கரமும் கோலும் வந்து சககாரி காரியம்னு சொல்லுவாங்க. இப்போ இது மூணும் வேற வேறையா இருந்தால் நடக்காது, அண்டத்தை படைக்க முடியாது. ஆகையால எம்பெருமான் அவனே கர்த்தா, அவனே உபாதான பொருள், அவனே சககாரி காரணம் என்பதை தான் இந்த உபனிஷத்து வார்த்தை நமக்கு தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இது மூன்றுமே எம்பெருமான் தான், தனித்தனியாக கிடையாது. அவனே தான் கர்த்தா, அவனே தான் உபாதான பொருள், அவனே தான் சககாரி காரணம் என்பதையே இந்த உபனிஷத் வாக்கியம் தெரிவிக்கிறது. சத்தேவ இதம் அக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சத் அப்படிங்கிறதும் பிரம்மம் அப்படிங்கிறதும் ஆத்மா அப்படிங்கிறதும் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறதும் ஒரே பொருளை குறிக்கும் அப்படிங்கிறத ஸ்ரீபாஷ்யத்தை நான் ரொம்ப விளக்கமா நம்ம பார்த்துருக்கோம். இந்த 4 வார்த்தைகள் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது, அப்படிப்பட்ட உபனிஷத் வார்த்தைகள் இருக்கு. அதுதான் இங்க வந்து சொல்லிட்டு, ஆகையால இவள் வந்து அதே மாதிரி சொல்றா, கடல் ஞானம் செய்தேனும் யானை என்னும், கடல் ஞானம் ஆவேன் நானே என்னும், நானே தான், எல்லாமே நானே தான் அப்படின்ட்டு பெருமாள் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இவள் சொல்கிறாளே. ஆகையால கடல் ஞானத்து ஈசன் வந்து இவள் மீது ஆவேசித்தான் கொல் அப்படின்னு இல்ல, இவள் வந்து அனுகரித்து தரிக்கிறாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இப்போ உலகத்தில் ஒருவன் ஒரு வஸ்துவை படைத்தால் படைத்தவனுடைய பெயர் வேறாய், படைக்கப்பட்ட பொருளின் வேறாய் இருக்க காண்கிறோம். எம்பெருமான் அளவில் வந்தால் அப்படி அன்று. படைக்கப்பட்ட ஒவ்வொரு வஸ்துவிலும் தான் அனுப்பிரவிசித்து நாம ரூபங்களை உண்டாக்கி இருப்பதால் அவ்வொவ்வொரு வஸ்துக்களை சொல்லும் சொற்கள் தன்னளவு வந்து சேரும்படி அவையாய் நிற்பவனும் தானே ஆதலால் கடல் ஞானம் ஆவனும் எம்பெருமானே ஆவான். வேதாந்திகள் அது வரைக்கும் சொல்றாங்க. அது நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். இப்ப நான் வந்து என்னுடைய பெயர் வந்து ஸ்வதந்திரான்னா, இந்த உடம்புக்கு எங்க அப்பா அம்மா வச்ச பேரு ஸ்வதந்திரா, இதுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மாவுடைய பெயரும் ஸ்வதந்திரா. அதுக்குள்ள அனுப்பிரவேசித்து இந்த நாம ரூபங்களை தரித்து இருப்பவனும் அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே. ஆகையால அவன் பேரும் ஸ்வதந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இங்க சொல்றாங்க. அதாவது அனுப்பிரவிசிய நாம ரூபே வியாக்கரவானின்ட்டு அவன் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் அனுப்பிரவேசம் செய்து உள்ளே நுழைந்து, ஜீவாத்மா ஒரு இது உள்ள போனா கூடவே அவனும் நுழைந்து நாம ரூபங்களை தரித்து கொண்டு அந்தந்த வஸ்துவாக அவன் இருக்கிறான். அதைத்தான் இங்கே இந்த பெண் சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த 10 பாசுரத்துல அந்த பெண் வந்து சொல்லிடுறாங்க. யாரு? பராங்குச நாயகி. இப்போ வந்து நடுவில் இருக்கிறதெல்லாம் அப்படி படிச்சாலே புரியும், அதனால அதுக்குள்ள விவரமா போல. ஆனால் இது மட்டும் பார்த்துடலாம், அதான் பரசுருதி பாசுரம் மட்டும் பார்த்துடலாம். கூந்தல் மலர் மங்கைக்கு மண்மடைந்தைக்கும் குல ஆயர் கொழுந்துக்கும் வேந்தன் தன்னை வாய்ந்த வழுதி வளநாடன் மண்ணு குருகூர் சடகோபன் குற்றேவல் செய்து ஆய்ந்த தமிழ் மாலை ஆயிரத்துள் இவைமோர் 10 வல்லார் உலகில் ஏந்து பெருஞ்செல்வந்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோற்றார்களே. இந்த பாசுரங்களை நம்ம படிச்சாக்கா திருமாலடியார்களை நாம் பூசிக்க நோற்றவர்களாக ஆகிவிடுவோம். இப்போ வந்து இந்த 3 தாயார்களை சொல்றாங்க. யார் யாரை சொல்றாங்க? கூந்தல் மலர் மங்கை மண்மடந்தை ஆயர் கொழுந்து. ஆயர் கொழுந்துன்னா நப்பின்னு. இப்போ ஏன் வந்து இந்த பிராட்டிமார்கள் இங்க சொல்றாங்கன்னாக்கா, அவர்கள் தான் நம்மை எம்பெருமானுடன் சேர்த்து வைப்பார்கள். இப்போ அவங்க வந்து அந்த புருஷகார பூதைகள் அப்படின்னு நம்ம முன்னால் ஒரு முறை பார்த்துருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 பேரையும் சேர்த்து வைப்பாங்க, ஜீவனையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைப்பார்கள். இவங்க 2 பேரும் வேற வேற திசையை திரும்பிட்டு இருப்பாங்க. இவனுக்கு வந்து இந்த ஜீவனுக்கு எம்பெருமான் கிட்ட பிரியமே கிடையாது, எம்பெருமானுக்கும் சரி அவன் வந்தப்போ வரட்டும், எவ்வளோ அவச்சாரப்படுறான் கிடக்கட்டும்னு அவனு விட்டுருவான். அப்போ இந்த பிராட்டிமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சேதனனை ஜீவனை வந்து உபதேசத்தால் திருத்த பார்ப்பார்கள். 2 பேரையும் உபதேசத்தால திருத்த பார்ப்பார்கள். இந்த ஜீவன் திருந்தாத போது கருணையனால் அவனை திருத்தி, எம்பெருமானை எப்படி திருத்துவார்கள்னா தங்களுடைய அழகை காட்டி அவனை வாய்மாட பண்ணி அவனை கைவசப்படுத்தி கொண்டு, இவள் பேச்சை கேட்டால் அல்லது நான் தரிக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவு கொண்டு போய் இவனை ஏற்றுக்கொள்ள செய்வார். அப்படி அழகை காட்டி எம்பெருமானை வசப்படுத்துவதற்கு முதல் தேவைப்படுவது என்னன்னா கூந்தல்.
முடி அழகா இருக்கணும், முடி அழகா இருந்தால் எம்பெருமான் வசப்பட்டு விடுவான்னு சொல்லி ஆகையால் தான் எனக்கு கூந்தல் மலர் மங்கைன்னு முதல்ல அதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் இந்த பாசுரங்களை நம்ம படித்தாக்கா, படித்து அதோடைய பொருளை நம்ம மனத்தில் வாங்கிட்டாக்கா நாம் அடியார்களை பூசிக்க நோற்றார்களே. அடியார்களுக்கு ஏன்னா அடியார்களிடம் ஆட்பட்டு இருப்பது, அடியார்களுக்கு கைங்கரியம் செய்வது, அவர்களிட்ட வழக்காக இருப்பது தான் இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூப்பம்னு பலமுறை பார்த்துட்டோம். நம்ம பதார்த்தமே அதுதானே இல்லையா? ஆகையால் இதுவும் தாய் பாசுரமாக இருக்கிறதுனால அதையே இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம பதார்த்தத்தில் ஊன்றி இருக்க வேண்டுமானால் இந்த பாசுரங்களை படித்து அதன்படி இருந்தால் நமக்கு அந்த பாகவத கைங்கரியம் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லி தலை கட்டுறாங்க. இப்போ அடுத்தது மாலுக்கு வையமளந்த மணாளருக்கு, அது அது எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டீங்களா? 6ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி, 6ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி. இதில் என்னன்னா, இதுக்கு முந்தினது இது நம்ம தோழி பாசுரம், தோழில் மணிமாடம் பார்த்தோம் இல்லையா? அந்த அங்கே போனாக்கா அப்படியே தன்னை மறந்து நின்று விரட்டை திருப்பதி அரவிந்தலோச்சனன் பார்த்தோம் இல்லையா? தேவர் பிரான் அங்கே போனால் தன்னை மறந்து அவள் நின்று விட்டாள். அங்கதான் இவள் பிறர்க்கும் உரியவள் அல்ல, தனக்கும் உரியவள் அல்ல அப்படின்னு சொல்றதுக்காக அந்த தோழி பாசுரங்களை பார்த்தோம். அதுக்கு அடுத்த பதிகமாக இது தாய் பாசுரமாக வருகிறது. கீழ் திருவாய்மொழி தோழி பாசுரமாக சென்றது, தோழில் மணிமாடம் அந்த பதிகமாக சென்றது. இத்திருவாய்மொழி தாய் பாசுரமாக செல்லா நின்றது. இதில் பாசுரந்தோறும் இழந்தது என்று வரா நின்றது. சங்கை இழந்தாள், மாமை நிறம் இழந்தாள், சாயை இழந்தாள், மாண்பு இழந்தாள், கற்பிழந்தாள், கட்டிழந்தாள் என்றிப்படி பலவும் இழந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் பகவத் விஷயத்தில் பிராவண்யம் அதிகரித்தையும் அபேட்சிதமானபடி சம்ஸ்லேஷனம் கிடைக்காமையாலே மேனி மெலிந்தமையும் கட்டுக்கு அடங்காமையாகிற இவை சொல்லப்படுகிறது என்று உணர்க. அதாவது என்னன்னா, எல்லாம் இழந்ததாகவே வருது. இதுல ஒரு பாசுரத்துல என்னென்ன சொல்லுவாங்கன்னா, சங்கை இழந்தாள், மாமை நிறம் இழந்தாள், சாயை இழந்தாள் அப்படின்னே சொல்லிட்டு வராங்க. அதனால ஏன் இப்படி இழந்தாள் தாய் தன் மகளை பார்த்து சொல்றாங்கன்னா, அவளுக்கு மிகவும் பிடித்தமான அந்த பகவத் சம்ஸ்லேஷனம் அவளுக்கு கிடைக்கவில்லை. அது எம்பெருமானோடு கூடி இருக்கணுங்கிற அந்த ஆசை நிறைவேறாததால அவள் தன்னுடைய பெண்ணுக்கு உரிய எல்லாத்தையுமே இருக்க, அவளுடைய வளையல் களைந்து விழுந்துருது, அவளுடைய நிறம் மங்கி போகிறது, அவளுடைய அந்த அச்சம் மடம் நாணம் என்னும் பெண்களுக்கு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அவள் இழந்தாள் அப்படின்னு தாய் இங்கே புலம்புகிறாள். என் பெண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுல முதல் பாசுரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாலுக்கு வையம் அளந்த மணாளருக்கு நீல கருமேனி கரியார்க்கு கோல செந்தாமரை கண்ணர்க்கு என் கொங்கலர் குழலி இழந்தது சங்கே. இந்த என் கொங்கலர் குழலி, என்னோட அழகான முடிவுள்ள என்னுடைய மகள் இழந்தது சங்கே. அவருடைய வளையல் அவருடைய கைகளை விட்டு போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை பொண்ணொன்னா பிரிச்சு பார்த்தா, என் மகள் மாலுக்கு சங்கிழந்தாள், வையமளந்த மணாளருக்கு சங்கிழந்தாள், நீல கருமேனி மேக ஞாயிற்கு சங்கிழந்தாள், கோல செந்தாமரை கண்ணற்கு சங்கிழந்தாள் என்றிங்கனே தனித்தனியாக யோசித்து அவன் ஆத்திரர் பக்கத்தில் கொண்ட வியாமோகத்தை நினைத்தே சங்கிழந்தாள். அவன் வையமளந்த சீல குணத்தை நினைத்தே சங்கிழந்தாள். அவனுக்கு திருநிறைத்தை நினைத்தே சங்கிழந்தாள். அவன் செந்தாமரை கண்களை நினைத்தே சங்கிழந்தாள் என்கிறாள் என்கே. அதாவது அவனுடைய ஆச்சிரித வியாமோகம், ஆச்சிரித வியாமோகம்னா அவனோட பக்தர்கள் பக்கத்தில் அவன் இருக்கக்கூடிய அந்த மிக அதிகமான அந்த விருப்பம், அதை தான் நினைச்சு ஐயோ அப்படிப்பட்டவன் ஆச்சே, ஆச்சிரித வியாமோகன் ஆச்சு, அவன் இப்போ வரலையே அப்படின்னு ஏங்கி 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 அவள் மெலிகிறாள். மெலிகிறதுனால அந்த கையில் இருக்க வளை கழன்று விழுந்து விடுகிறது. ஒன்னொன்னா மாலுக்கு சங்கிழந்தாள், வையமளந்த மணாளருக்கு சங்கிழந்தாள் அப்படின்னு ஒன்னொன்னா பிரிச்சு பிரிச்சு சொல்லி பார்த்தாக்கதான் அவள் எவ்வளவு தூரம் வேதனைப்பட்டிருப்பாள், எப்படி மெலிந்து விழுப்பாள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவன் எப்படிப்பட்ட வியாமோகத்தை உடையவன் ஆசிரியர் பக்கத்துல அப்படிங்கிறதுக்கு பகவத்கீதையிலேருந்து ஒன்று சொல்றாங்க. அதாவது 9:29 அது என்ன சொல்றாங்கன்னாக்கா, என் அடியார்கள் என் மீது எவ்வளவு வியாமோகம் கொண்டிருக்கிறார்களோ நானும் அவ்வளவு வியாமோகம் அவர்கள் மீது கொண்டிருப்பேன் அப்படிங்கிறது அதை வர்ற கருத்து.
அந்த பகவத்கீதை 9:29 அவர் சொன்னார், என் அடியார்கள் என் மீது எவ்வளவு வியாமோகம்னா அளவுக்கு மிஞ்சிய பிரீத்தி, அன்பு. அதை எதை கொண்டும் தடுக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட அன்பு, அதுக்கு தான் வியாமோகம்னு பேரு. ஸோ எம்பெருமான் கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, என் அடியார்கள் என் மீது எவ்வளவு வியாமோகம் கொண்டிருக்கிறார்களோ அதை காட்டிலும் அதிகமாக நான் அவர்கள் மீது வியாமோகம் கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு அதை தான் நினைச்சு பார்க்குறேன் இந்த பராங்குச நாயகி. மாலுக்கு வையமளந்த மணாளருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் வியாமோகம் இருக்கிறவன் இப்போ ஏன் வரல அப்படின்னு நினைச்சு அவள் சங்கிழந்தாள். அவளுடைய வளையல் வந்து கடந்து விழுந்து விட்டதுன்னு அந்த திருத்தாயார் அதை சொல்றாங்க. அப்புறம் இந்த வையமளந்த மணாளருக்குன்னா அதாவது தன்னுடைய சொத்தை விட்டுறக்கூடாதுங்கிறது வந்து அவன் ரொம்ப தெளிவா இருப்பான். ஆகையால் தான் வந்து வாமனனாக வந்து திருவிக்கிரமாக வளர்ந்து தன்னுடைய எல்லாவற்றையும் அவன் மாவலியிடமிருந்து பெற்றுக்கொண்டு விட்டான். இங்க வந்து ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு டைலாக் இருக்கு, அதை நான் படிக்கிறேன். அதாவது மாவலி கேட்கிறான், அந்தனா நீ யார்? அந்த சின்ன பிராமண பையனா தானே வர, அந்தனா நீ யார் அப்படின்னா அதுக்கு பகவான் சொல்றான், நான் இதற்கு முன் ஒரு நாளும் யாசிக்க வந்தவன் அல்லேன் என்று மேலெழுந்த பொருளாக சொன்ன, என்னில் முற்பட்டவன் எவனும் இல்லை, நானே யாவருக்கு முற்பட்டவன் என்பதுதான் பொருள். அதாவது அந்தனா நீ யார் அப்படின்னு கேட்டா, நான் வந்து இப்ப யாசிக்க வந்திருக்கேன், ஆனா ஆக்சுவலா நான் யாசிக்க வந்தவன் இல்லை. ஏன்னா எனக்கு முற்பட்டவர் யாராவது இருந்தால்தானே நான் யாசிக்க போகிறேன், நான் யாசிக்க வந்தவன் அல்ல அப்படிங்கிறாங்க. மாவலி கேட்குறாங்க, உன்னுடைய இருப்பிடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பகவான் சொல்றார், யாசிகனுக்கு இருப்பிடம் என்று ஒன்றுண்டோ, பிரம்மன் படைத்த இடமெங்கும் தட்டி திரிபவன் நான் என்பது மேலெழுந்த பொருள். பிச்சைக்காரனுக்கு எங்க இடம் இருக்கு அப்படிங்கிறது மேலான பொருள். உண்மையான பொருள்னா, பரந்த தன் பறவையுள் நேர்தரும் பரந்துள்ளன், ஆக்கையுள்ளும் ஆவியுள்ளும் புறத்தினுள்ளும் நீக்கமின்றி எங்கும் நின்றா என்கிறபடி, நான் இல்லாத இடம் இருந்தா நீ சொல்லு. பறவையின் கடலுள் கரந்தெங்கும் பறந்துள்ளன், அந்த கடல்ல இருக்க ஒவ்வொரு துளியிலும் கரந்தெங்கும் பறந்துள்ளன், அண்டம் இது என்ன, அப்படி சங்கோச்சம் இல்லாம சந்தோஷமா ஒரு துளியிலும் இருப்பேன், எல்லா இடத்துலயும் நான் இருப்பேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இடம் ஏது அப்படிங்கிறது உள்ளுரை பொருள். வெளியாக என்ன சொல்றான்னாக்கா, யாசிப்பவனுக்கு இடம் எது அப்படின்னு சொல்றான். அடுத்தது, நீ யாருடைய சம்ரக்ஷணையில் இருக்கிறாய் அப்படின்ட்டு மாவலி கேட்கிறார். அதுக்கு என்ன சொல்றான், இந்த பிச்சைக்காரனுக்கு சம்ரக்ஷணர் உண்டோ, இந்த பிச்சைக்காரனை காப்பாத்துறதுக்கு யாராச்சும் உண்டாப்பா அப்படிங்கிறான். அது கேட்பாரற்று திரிந்து கொண்டிருக்கிறேன் என்பது மேலெழுந்த பொருள். மேலாக அப்படி சொல்றான், பிச்சைக்காரனை போய் யார்ப்பா காப்பாற்ற போறாங்க அப்படின்ட்டு. உள்ளுரை பொருள் என்னன்னா, உலகுக்கு நானே நாதனாதனால் எனக்கு ஒரு நாதன் உண்டோ என்பது உள்ளுரை பொருள். எல்லாரும் பிரம்மன் முதல் புல்லீராக நானே ரட்சகன், எனக்கு ஒரு ரட்சகன் ஏது என்பதுதான் அதனுடைய உள்ளுரை பொருள். அப்புறம் மாவலி கேட்கிறான், உன் தகப்பனார் எங்கே, எங்க உங்க அப்பா யார், இவ்வளவு சின்ன பையனா இருக்கே உங்க அப்பா எங்க? அதுக்கு சொல்றாங்க, சிசு பிராயத்திலே தாய் தகப்பன்மார்களை இழந்த அனாதை ஆகையாலே தகப்பனாருடன் ஞாபகமே எனக்கு இல்லை என்பது மேலெழுந்த பொருள். சின்ன பையன் அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, எனக்கு அப்பா இருக்கிற மாதிரியே ஞாபகம் இல்லைங்கிறது மேலெழுந்த பொருள். உள்ளுரை பொருள்னா, மகன் ஒருவர் கல்லாத மாமேனியான், அவனுக்கு அப்பா யார், யாருமே கிடையாது. அதனால மகன் ஒருவர் கல்லாத மாமேனியான். ஸோ அவன் வந்து அவதாரம் பண்ணும் போது தன் வயிற்றில் பிறந்தான் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனை தகப்பனாக கொண்டு, இப்ப ராமனாக பிறக்கணும்னா தசரதன் வயிற்றுல வந்து பிறப்பான், கிருஷ்ணனாக பிறக்கணும்னா வசுதேவருடைய வயிற்றுல, தன் மகன் ஒருவனை தேர்ந்தெடுத்து அவன் வயிற்றிலே மகனாக பிறப்பது அவதாரங்கள். ஆனா பொதுவா பார்த்தீங்க, ஜென்ரலா வந்து பரமாத்மாவுக்கு அப்பாவே கிடையாது, அவன் தான் எல்லா தந்தைகளுக்கும் தந்தையானவன். அதைத்தான் இங்க வந்து சொல்ல வரான். அதுதான் மகன் ஒருவர் கல்லாத மாமேனியா, அவன் என்ன பண்றான் என்கிறபடி தான் ஒருவருக்கும் புத்திரன் அன்றிக்கே சர்வலோக பிதாவாதலால் தகப்பனே கிடையாது என்பது உள்ளுரை பொருள். அப்புறம் மாவலி கேட்கிறான், உனக்கு என்ன தேவை, உனக்கு நான் தர வேண்டியது என்ன, என்ன வேணும்னு கேட்டாக்கா, மூவடி நிலம் வேண்டும் அத்தனை. மூ உலகம் என்பது உள்ளுரை. மூவடி மண்ணை அவன் கேட்டது, 3 உலகமும் எனக்கு கொடுத்துரு, அது என்னுடையது, அது உன்னுடையதல்ல அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. அப்ப அதுக்கு மாவலி சொல்றான், கல்ப விருட்சத்திடம் சென்று கௌபீன தானம் கேட்கமா போல என்னிடம் வந்து இந்த அல்பதானம் கேட்கிறாயே, கல்பக விருட்ச கிட்ட போய் கௌபீனம் கேட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எங்கிட்ட வந்து இந்த மூவடி நிலம் கேட்கிறாயே, என்ன இது அப்படின்னு சொல்றதுக்கு, இங்கனே சாதுரியமாக பேசி மூவடி நீரேற்று பெற்று மூவுலகத்தை வளர்க்க புக்கவாறே மிக்க பெரும்புகழ் மாவலி வேள்வியில்
தக்கதிதென்று தானம் விலக்கி சுக்கிரனை கண்ணே துரும்பால் கிளறிய என்றும் எண்ணிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னை வண்ணமே கொண்டளவா என்றும் மண்ணு நமசை வானில் சுழற்றே என்று சொல்கிறபடியே விரோதி நிரசனம் முதலியவற்றை நினைத்து அபதானத்தில் ஈடுபட்டு என் மகள் உருகுகிறாள் என்றபடி. இப்போ என்ன ஆயிடுதுனாக்கா தானம் வாங்கிடுறான். அந்த தானம் கொடுக்கும்போது தடுத்த சுக்கிரனை ஒரு சின்ன புல் எடுத்து அவனுடைய கண்ணை கிளறி விடுகிறான். அதனால தானம் கொடுத்தாயிற்று. தானம் வாங்கின உடனே இவன் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்து எல்லாத்தையும் அளந்து விட்டான். அப்போ அந்த மாவலியுடைய மகன் நமுச்சி அவன் சொல்ல, இது என்ன ஏமாத்து வேலை பண்ற, நீ எங்க அப்பாவை ஏமாத்துற, நீ அளந்தது சின்ன காலு, இப்போ வச்சிருக்கிறது பெரிய காலு, இதெல்லாம் நடக்காதுன்னு வந்தப்போ அவனை ஒரு சுத்தி அப்படி வானத்திலே எரிந்து விட்டான். இது யாருக்காக? இந்திரனுக்காக. இந்திரன் என்ன நீ வேணும்னு ஆசைப்படுறான் இல்லையே, அவனுடைய சொத்து அவனுக்கு வேணும், அதுக்காக தான் ஆசைப்பட்டு உன்னை வேண்டி 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 பண்றாங்க. அப்படிப்பட்ட தேவர்களுக்காகவெல்லாம் நீ குரலாக வருகிறாய், விக்ரமனாக வளர்கிறாய், எல்லாம் பண்றியே, உன்னையே வேணும், உன்னை பார்க்க வேணும்னு ஆசைப்படுகிற எனக்கு அவர்களுக்கெல்லாம் விரோதி நிரசனத்தை பண்ணி காட்சி தந்தார் போல எனக்கு விரோதியாக இருக்க இந்த கர்மங்களை தொலைத்து விட்டு நீ எனக்கு காட்சி தரலாகாதா என்று அந்த பராங்குச நாயகி வருந்துகிறாள். அதை பார்த்து அந்த தாயார் என் மகள் எப்படி வருந்துகிறாளே அப்படின்னு சொல்லி பார்க்கறதாக இந்த பாசுரத்துல இருக்கு. அடுத்த பாசுரம் 5வது பாசுரம். 4வது பாசுரம் எடுத்துக்கோங்க. 4வது பாசுரம். நாலாவது பாசுரம் என்னன்னாக்கா, பீடுடை நான்முகனை படைத்தானுக்கு மாடுடை வையம் அளந்த மணாளருக்கு நாடுடை மன்னர்க்கு தூது செல் நம்பிக்கு என் பாடுடைய அல்குல் இழந்தது பண்பே. இதாவது இந்த தூது செல்றதை பத்தி இங்க பேசுறாங்க. பாண்டவர்களுக்காக தூது போறான் இல்லையா, அதை பத்தி சொல்றாங்க இங்க. ரொம்ப அழகா இது முக்கியமா இது சொல்றது என்னத்துக்குனாக்கா, ராமனுக்கு தூது போகணும்னு ஆசையா, ராமனுக்கு தூது போடணும்னு ஆசையா. அதை ராமாயணத்துலேருந்து சொல்றாங்க, அதை படிக்கிறேன். நாடுடை மன்னருக்கு தூது செல் நம்பிக்கு. நாடுடை மன்னருக்கு தூது செல் நம்பிக்குன்னா பாண்டவர்களுக்காக தூது போனவன். சிலர் கழுத்திலே ஓலை கட்டி தூது போ என்றால் அப்படியே செய்து பாண்டவ தூதன் என்று பெயர் படைத்த மகா சௌலபிய குணத்தை நினைத்து உருகுகிறாள். அதை நினைச்சுதான் இங்க பராங்குச நாயகி அப்படியே உருகுகிறாள். யார்? பரமாத்மா. பரமாத்மா அங்க கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கும் போது, அதாவது தூது அனுப்பும் போது கழுத்துல ஓலை கட்டி அனுப்புவாங்களாம். கழுத்துல ஓலையை கட்டி தூது போயிட்டு வேணா போவான், இந்த தாராளமா போவான். அப்படிப்பட்டவன் அந்த சௌரபிய குணத்தை நினைத்து இவள் வருந்துகிறாள். எம்பெருமான் ஸ்ரீராமனாக ஒரு அவதாரம் எடுத்தான். அப்பொழுது மாருதி தூத கிருத்தியம் செய்த பெருமையை பார்த்து, இங்கனே தூது செல்ல பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டாமோன்னு வருத்தப்பட்டான். எப்படி இருக்கு ராமனுடைய ஆசை பாருங்க. மாருதி தூது போனா இல்லையா, சீதைக்கு தூது போனப்போ சீதைக்கு போனா, இங்க சுக்ரீவனுக்காக வாலிக்கிட்ட தூதுக்கு போனா இல்லை. அப்படி போகும்போது இது எனக்கு இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டானான் என்று வருந்தினான். அப்பொழுதுதான் க்ஷத்திரிய ஜாதியிலே அவதரித்ததால் என்னை தூது போக விடவில்லை. நான் க்ஷத்திரியனா பிறந்ததுனால என்னை தூது போக விடுவார் ஒருவரும் இல்லையாயிற்று. நான் ராஜாவா போயிட்டேனே, அதனால்தான் என்னை யாரும் தூது அனுப்புவதில்லை. அக்குறை தீர இடைப்பிள்ளையாய் பிறந்து தூது சென்றார் குரு பாண்டவர்காய் இன்னார் தூது செல்ல நின்றான் என்கிறபடியே தூதனாகி அவார்ந்த சமஸ்த காமனாக ஆனான் என்று அடியறிந்தவர்கள் ஈடுபடுவார்கள். அது பாருங்க, ராமருக்கு ஒரு ஆசை, மாருதி தூது போனதை பார்த்தா தூது போகணும்னு ஒரு ஆசை பெருமாளுக்கு. அப்ப என்ன நினைச்சுக்கிறாரு, சரி இந்த அவதாரத்துல நான் க்ஷத்திரியனா போனதுனால நான் தூது போக முடியல அப்படின்ட்டு அதுக்காகவே அடுத்த பிறவியில கிருஷ்ணன் இடைப்பிள்ளையாக பிறந்து தூது சென்று அவாப்த சமஸ்த காமன் ஆனான் எம்பெருமான். அவாப்த சமஸ்த காமன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, எல்லா விருப்பங்களும் ஈடேற பெற்றவன். எம்பெருமான் எப்பவுமே அவாப்த சமஸ்த காமன் தான். ஆனா இந்த ஒரு சின்ன ஆசை அவன் மனசுல இருந்துச்சான், ஐயோ தூது போகலையேன்ட்டு. அதுக்காக இடைசிறுவனாக அவதரித்து தூதும் போயிட்டு அவாப்த சமஸ்த காமனானான் அப்படின்ட்டு அதை நினைத்து என் மகள் இங்கே உருகுகிறாள் அப்படின்னு சொல்றான். பூர்ணனானா, தூது போனல பரிபூர்ணனா ஆயிட்டானா, எல்லா ஆசையும் அவனுக்கு இதாயிடுச்சான்.
அப்போ அது என்ன, அதுக்கு நம்மள என்ன சொல்றாருன்னா, இருக்கைக்கு ஒரு குறிச்சியும் கொடும், குறிச்சியும் கொடும் என்று ராஜ்யம் பண்ணுகிறவர்கள் துரியோதனாதிகளாயிருக்க பாண்டவர்களை நாடுடைய மன்னர் என்றது பகவத் அபிப்பிராயத்தாலே. இங்க வந்து நாடுடைய மன்னர்னே சொல்லிட்டாங்கல்ல. இப்பதான் இன்னும் இவர் இப்பதான் தூதே போறாரு. அப்ப எப்படி நாடுடைய மன்னர்னு சொல்லலாம்? துரியோதனன் என்ன சொல்லிட்டான், அவனுக்கு ஒரு குண்டூசினாலும் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்ப பாண்டவர்களே நாடுடைய மன்னர்கள் எப்படி சொல்லலாம்னா பகவத் அபிப்பிராயத்தாலே. அவனுக்கு தெரியும், அவன் நிச்சயம் பண்ணிட்டான், கண்டிப்பாக இவர்கள் தான் ஜெயிக்க போகிறார், ஜெயிக்க பண்ணுவான். ஆகையால நாடுடைய மன்னர்கள் யாருன்னாக்கா பாண்டவர்கள் அப்படின்ட்டு. அடுத்தது வந்து 5வது பாசுரம். பண்புடை வேதம் பயந்த பரனுக்கு மண்புரை வையம் இடந்த வராகற்கு தென்புனற்பள்ளி எம் தேவபிரானுக்கு என் கண்புனை கோதை இழந்தது கற்பே. நீங்க வந்து எது நினைக்கிறாங்க? வேதம் பயந்த பரனுக்கு, வேதத்தை அவனேதான், வேதம் எம்பெருமான் வேதத்தை தானே சிங்காமை விரித்தது, நம்ம முதல்ல பார்த்துருக்கோம் இல்ல, அந்த மாதிரி. அதுக்கு அப்புறம் இடந்த வராகருக்கு, வராக அவதாரத்தை நினைக்கிறார். தென்புனற்பள்ளி தேவபிரானுக்கு, தேவபிரானுக்கு என் கண்புனை கோதை இழந்தது கற்பே. இதுல முக்கியமான இந்த வேர்டு வந்து இந்த இழந்தது கற்பே அப்படிங்கிறது. கற்பை இழந்தாள் அப்படின்னாக்கா நமக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பராங்குச நாயகி இழந்தது கற்பே அப்படின்னா என்னவா இருக்கும்னா, இந்த கற்புங்கிறதுக்கு ரொம்ப அழகா ஒரு விளக்கங்கள் கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா, இந்த பாட்டில் தன் மகள் கற்பிழந்ததாக கோருகிறாள் திருத்தாயார். கற்பு அப்படின்னா இங்கே அர்த்தம் கொடுக்கறது என்னன்னா கல்வி, அதாவது ஞானம் என்பது ஈடு. ஈடுல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈடு வந்து திருவாய்மொழிக்காக தரப்பட்ட அந்த 36,000 படி ஈடு, அதில் சொல்றாங்க. அதாவது தன் அறிவை இழந்தாள் என்றபடி, அந்த ஞானமே போயிடுச்சு அவளுக்கு, அந்த ஞானமே போயிடுச்சு. அதனால அறிவு புஷ்கலமா இருக்கையாவது, அதாவது அந்த ஞானத்தோடு இருக்கிறது அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, சந்தேகம் இருக்கக்கூடாது. இது ரைட்டா தப்பா, சரியா தவறாங்கிற சந்தேகமே இருக்கக்கூடாது. விபரீத உணர்ச்சி இருக்கக்கூடாது, தப்பு தப்பா அர்த்தம் பண்ணிக்க கூடாது. மறப்பில்லாதது, மறந்து போகக்கூடாது. இதெல்லாம் இருந்தாதான் அறிவு புஷ்கலமாக இருக்கிறது, ஞானம் மிகுந்து இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். என்னெல்லாம் இருக்கணும்? சந்தேகம் இருக்கக்கூடாது, விபரீத உணர்ச்சி இருக்கக்கூடாது, மறப்பு, இது 3 இருக்கக்கூடாது. அறிவை இழக்கையாகிறது என்னன்னா சந்தேக உணர்ச்சி, விபரீத உணர்ச்சி, மறப்புடைமை. அதுக்கு ஆப்போசிட். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறது, இது நிஜமா இல்லையா அப்படிங்கிறது, மறந்து போறது, விபரீதமாக புரிந்து கொள்வது, இதெல்லாம் வந்து அறிவு இல்லாமை. இப்போ இவர் எப்பேற்பட்டவர்? இந்த ஆழ்வார் மயர்வர மதிநலம் படைத்தவர் இல்லையா ஆழ்வார். அப்பேற்பட்டவருக்கே இந்த எம்பெருமான் முகம் காட்டாததுனால இதையெல்லாம் அவர் இழந்து விட்டார். சந்தேகத்தோக்க துவங்கி விட்டார், விபரீதமாக புரிந்து கொள்ள துவங்கி விட்டார், மறந்து போகவும் துவங்கி விட்டார். அப்ப என்ன சொல்றாருன்னா, அவரு எம்பெருமான் அடியார்களுக்கு பல காரியங்கள் செய்தருளினதாக சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றதே. பெரிய டவுட் வருது பராங்குச நாயகிக்கு. என்ன அப்படின்னா, அதெல்லாம் உண்மையா இருக்குமோ இராதோ என்று சில சமயங்களில் தன் மகள் சந்தேகப்படுவதாகவும், சில சமயங்களில் அதெல்லாம் பொய் தான், வியாச பராசர வால்மீகி மகரிஷிகளுக்கு கைகூறி கொடுத்து எழுதி கொண்டான் இத்தனை அப்படின்னு சொல்றான். இப்ப பராங்குச நாயகிக்கு டவுட் வந்துச்சு. என்னென்னவோ சொல்றாங்களே, இவன் வாமனா வந்தான், திருவிக்கிரமனா வளர்ந்தான், வராகமா வந்தான், பூமியை இழந்தான், கிருஷ்ணனா வந்தான், தூது போனா, இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் நிஜமா பொய்யா அப்படின்ற இது நமக்கே வரும். நமக்கு வர்றது ரொம்ப சகஜம். அது தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ரொம்பவே வரும். சொல்லுவாங்க, இதென்ன அவதாரங்கள்லாம் யாருமே நம்பவே மாட்டாங்க. வராக அவதாரம் வந்து அவர் வந்து கடலிலிருந்து பூமி எடுத்து கொண்டு வந்தார்னா, ஒருத்தர் என்ன கேட்குறாரு, என்னங்க கடலே இந்த பூமியில தான் இருக்கு, அப்புறம் எப்படி கடல்லேருந்து பூமி எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு கேட்பாரு. அது கடவுளை நம்பாதவர்களுக்கு. நமக்கே வந்து ரொம்ப சோதனை காலம் அந்த மாதிரி வரும்பொழுது இதெல்லாம் என்ன உண்மையான்னு தோணக்கூடாது, ஆனா தோணும். அதாவது ஆதி மூலமே இந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு வந்தான், பறந்துட்டு வந்தான், அப்புறம் வந்து இங்க இருக்கிறான்னு சொன்ன பிரகலாதனுக்கான தூணிலிருந்து அந்த கணமே தோன்றினான், திரௌபதிக்கு புடவையாக கொடுத்தான், எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் செய்வானா, நம்மளுக்கு செய்யவே மாட்டானான்னு தோணும். அந்த டவுட் இப்போ வந்து பரகால நாயகிக்கு வந்திருக்கு, பராங்குச நாயகிக்கு வந்திருக்கு. என்ன சொல்றான்னாக்கா, இதெல்லாம் உண்மையா பொய்யா? ஒரு சமயம் இந்த பகவான் வந்து வியாசருக்கும் பராசரருக்கும் வால்மீகியும்
கைகூலி கொடுத்து தன்னை பற்றி இப்படியெல்லாம் எழுதி கொண்டானோ அப்படின்னு நினைக்கிறாளே. இதைத்தான் தன் மகள் கற்பு இழந்ததாக திருத்தாயார் இங்கே சொல்கிறார். என் மகள் இழந்தது கற்பு. கற்புன்னா இங்கே இதுதான் அர்த்தம். அது சந்தேகம் இல்லாமல் இருக்கணும், அப்புறம் மாறுபட்டு பொருள் உணராமல் இருக்கணும், மறக்காமல் இருக்கணும். இது 3 இருந்தால் கற்பு இருக்குன்னு அர்த்தம். இதை 3ஐயும் விட்டுட்டு இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு யோசிக்க ஆரம்பிச்சா அப்போ கற்பு இழந்தது. அப்படிதான் என் மகள் கற்பிழந்தாள். யாருக்குனாக்கா கண்புனை தேவபிரானுக்கு என் கண்புனை கோதை இழந்தது கற்பே, கற்பை இழந்தவளானாள் அப்படின்ட்டு ரொம்ப அழகா இங்க இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பாசுரம் 7வது பாசுரம் பார்த்துக்கலாம். அது என்ன சொல்றதுனாக்கா, மெய்யமர் பல்கலன் நன்கணிந்தானுக்கு பை அரவணை பள்ளியிலானுக்கு கையொடு கால்சை கண்ணபிரானுக்கு என் தையல் இழந்தது தன்னுடைய சாயே. சாயேன்னா ஒளி, தன்னுடைய ஒளியை இழந்து எப்படியோ மங்கின மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்றா. இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இதுல பராங்குச நாயகியுடைய மனம் எப்படி போகுதுன்னா, பை அரவணை பள்ளியானுக்கு, அதாவது திருவனந்தாழ்வான் ஒருவனையே தான் படுக்கையாக கொள்ள வேணுமோ, அவளுக்கு அப்படி எரிச்சல் வருது. அங்கேயே எப்ப பாரு படுத்துட்டே இரு, இந்த திருவனந்தாழ்வான் மீறே படுத்துட்டே இரு, என்கிட்ட வரவே வராது, அவனையே தான் என் பள்ளியாக கொள்ள வேணுமோ. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கு மணையாம் திருமார்கருவே என்கிறபடியே எல்லாத்தையும் அவனே தான் செய்யணுமா. அவனே தான் உனக்கு படுக்கை ஆகணும், அவனே தான் உனக்கு சிங்காசனம் ஆகணும், அவனே தான் உனக்கு செருப்பாகணும், அவனே தான் விளக்காகணும், அவன் புல்கும் அணையாகணும், எல்லாம் அவனேவா இருக்குமே என்றபடியே சகலத்த கைங்கரையிலும் அவன் ஒருவனிடத்திலே கொண்டு சேஷன் என்னும் பெயர் அவனுக்கே தர வேண்டுமோ. ஆதிசேஷன் அவனுக்கு மட்டும்தான் கொடுப்பியா அந்த பேரை, எல்லா வேலையும் அவங்ககிட்டயே வாங்கிக்கோ. அந்த மாதிரி இல்லவே இல்லை, ஆதிசேஷன் மாதிரி இல்லவே இல்லைன்ட்டு எல்லாமாகவும் அவனையே வச்சிருக்கிறியே, அதுல 1-2 வேலையை மட்டும் எனக்கு கொடுத்தா கூடாதா அப்படின்னு கேட்கிறான். அவனுக்கே தர வேணுமோ. என்னையும் சிறிது சேஷப்படுத்தி கொண்டால் ஆகாதோ. என்ன ஏதோ ஒரு வேலைக்கு வச்சுக்கோ, ஏன் கொடை பிடிக்கிறதாச்சும் வச்சுக்கோ, இல்லை படிக்கா வச்சுக்கோ, தலகாணி புல்கும் அணையாவும் நீ வச்சுக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு அவனையே வச்சுக்கிறேன், எனக்கும் சில கைங்கரியங்களை தரக்கூடாதா. சேஷப்படுத்தி கொண்டால் ஆகாதா. ஏன்னா உனக்கு தெரியாதா இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபமே சேஷப்பட்டிருப்பது. அதுக்கு தானே நான் கேட்கிறேன் உன்னை. நான் இந்திரன் சந்திரன் மாதிரி தேவர்கள் மாதிரி அவர்களுடைய வேலைக்காகவா உன்னை கூப்பிடுகிறேன்? இல்லை, என்னை நீ கை கொள்ள வேண்டும், என்னிடமிருந்து நீ கைங்கரியம் கொள்ள வேண்டும் என்பதற்காக தானே கூப்பிடுகிறேன். இதை செய்தால் ஆகாதா அப்படின்னு கேட்கிறான் என்கிறாள் மகள். அன்றியே பாவியேன் தோன்றி பாம்பனைக்கும் தம் பாம்பு போல் நாம் 2 உள்ளவாயிற்று. இப்ப இன்னொன்னு சொல்லி குத்தி காட்டுற. நீ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. எம்பெருமா நான் தவறாமல் வருவேன், நீ இரு, நான் கண்டிப்பா வந்துடுவேன் சொல்றது, ஆனா வரதே கிடையாது. அதுக்கு பராங்குச நாயகி என்ன கேட்கிறான்னாக்கா, அந்த ஆதிசேஷன் மேல படுத்து 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 அவனுக்கு 2 நாக்கு இல்லை, ஆதிசேஷனுக்கு 2 நாக்கு பைபிட்டாங்க. அந்த மாதிரி அவன் மேல படுத்து படுத்து உனக்கும் 2 நாக்கு ஆயிடுச்சா. ஒண்ணு சொல்றேன் ஆனா செய்ய மாட்டேங்கிற, வரேங்கிற வரமாட்டேங்கிற, காட்சி கொடுப்பேங்கிற கொட மாட்டேங்கிற. ஆகையாலே நீயும் ஆதிசேஷன் மேல படுத்து 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 அவனை போலவே 2 நாக்கு உடையவனாக ஆகிவிட்டாயோ அப்படின்னு கேட்கிறான். இது ஒரு பாசுரம். அதுக்கு அடுத்தது 11வது பாசுரம், அதாவது பலஸ்ருதி பாசுரம், கடைசி பாசுரம். கட்டழில் சோலை நல் வெங்கட வாணனை கற்றழில் தென்குருகூர் சடகோப்பன் சொல் கற்றழில் 1000 இவை 10 வல்லார் கற்றழில் வானவர் போகம் உண்பாரே. நித்திய சூரிகளாவே ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஈடுபட்டிருப்பவர்கள், இந்த பாசுரங்களை படிப்பவர்கள் நித்திய சூரிகளுக்கு போகமாக இருப்பார்கள். அவர்கள் இவர்களை அனுபவிப்பார்கள். ஆஹா, இவங்க இந்த சம்சாரத்திலேருந்து இங்க வந்திருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்து இவர்களை தம்முடன் சேர்த்து கொண்டு எல்லாரும் போகமாக அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 10ஐ தலை கட்டுகிறார். இப்ப அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது
6ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி. உண்ணும் சோறும் பருகு நீர் அப்படின்னு சொல்லக்கூட அந்த பதிகம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிகம். இதை நம்ம 20 நிமிஷத்துல முடிச்சுட்டாங்க. அதாவது இது அவதாரிகை என்ன அப்படின்னாக்கா, கீழ் திருவாய்மொழி போலே இத்திருவாய்மொழியும் தாய் பாசுரமாகவே இருக்கிறது, இதுவும் தாய் பேச்சாகவே இருக்கிறது. இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த பராங்குச நாயகி சிறுமி, சின்ன பொண்ணு, அவளும் அவங்க அம்மாவும் படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருக்கும்போது என்னன்னு, நடு ராத்திரில எழுந்து பார்த்தாக்கா பொண்ணை காணோம். அங்கே இங்கேயும் தேடி பார்க்குறாங்க, காணவே காணோம், கண்டிப்பாகவே காணோம். இங்கே பக்கத்தில் அக்கத்தில் எங்கே தேடுறாங்க, அவளை காணோம். காணாமல் போகவே இந்த திருத்தாயர் என்னன்னா, இவளுக்கு தெரியும் இப்போ இவங்க இருக்கிறது, அம்மாவும் பொண்ணும் படுத்திருக்கிறது எங்கே, ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் அப்படிங்கிற ஊரில் இருக்காங்க. இப்போ வந்து இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் திருக்கோளூர் அப்படிங்கிற திவ்ய தேசம். வைத்தமாநிதி பெருமாள், அங்கே இருக்க பெருமாள் பேர் தான் வைத்தமாநிதி பெருமாள். அதுதான் மதுரகவி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமும் கூட. அப்போ இந்த தாயாருக்கு தெரிஞ்சு போயிடுது, இவ இந்த சாயந்தரம் எல்லாம் வந்து அந்த வைத்தமாநிதியை பற்றி தான் பேசிட்டு இருந்தா, ஆகையால நிச்சயமா அவ அங்கே தான் போயிருப்பா, திருக்கோளூருக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு அங்கே தான் இந்த திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்ட்டு முதல் பாத்திரத்தை வரும். இங்கே வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கம்பேரிசன் ஒன்று இருக்குது, அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிடுறேன். எப்படி வந்து நம்மாழ்வார் பராங்குச நாயகி ஆனாரோ, அதே போல திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகி என்று அவரும் பெண் பேச்சு பேசுவார். ரொம்ப அருமையாகவே இருக்கும். அதுலேயும் இந்த தாய் பேச்சு உண்டு, தலைவி பேச்சு உண்டு, தோழி பேச்சு எல்லாமே உண்டு. ஸோ அதுலேயும் இதே மாதிரி அந்த பரகால நாயகியும் அவங்க அம்மாவும் படுத்துட்டு இருக்கும்போது கண்ணங்கரேன்னு ஒரு காளை ஒருவன் வந்து அந்த மகளுடைய கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறான். இப்போ என்ன இங்கே வந்து என்ன ஆச்சு, பராங்குச நாயகி காணோம், திடீர்னு காணோம். அம்மா என்ன நினைக்கிறாங்க, திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே, அங்கே தான் போயிருப்பான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. பரகால நாயகியுடைய அம்மா வந்து பார்க்குறான், கண்ணங்கரேல் ஒரு காளை வந்து அவருடைய கையை பிடிச்சி கூட்டிட்டு போனது பார்த்தான். இப்போ ஆள வந்தார்னு ஆச்சாரியர் இருக்கிறால அவருடைய கோஷ்டி. அந்த காலத்துல ஸ்ரீரங்கத்துல இவங்களுக்கு அதாவது வேலை, அதாவது இதே எடுத்து 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 பலவிதமாக கேள்வி கேட்டு பதில் சொல்லி பகவானுடைய குணங்களை அனுபவிக்கிறது தான் அவங்களுக்கு பொழுதுபோக்காகவே இருந்தது. அப்போ அந்த ஆளவந்தாருடைய கோஷ்டியில ஒருத்தர் கேள்வி எழுப்புறாரு. என்னன்னா, பராங்குச நாயகி தனியாக போனாள், பரகால நாயகி ஒரு காளையோடு ஒரு இளைஞனோடு போனாள், இதுல யாருக்கு ஆபத்து அதிகம் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் சொல்றாங்க பராங்குச நாயகிக்கு தான் ஆபத்து அதிகம். ஏன்னா சின்ன பொண்ணு தனியா போனா இருட்டுல, எங்க இருக்கு ஆழ்வார் திருநகரி, எங்க இருக்கு திருக்கோளூர், அவளுக்கு தான் ஆபத்து. இவன் வந்து கூடவே ஒருத்தன் போயிருக்கான் இல்ல, அதனால அவளுக்கு ஆபத்து இல்லைங்கிறாங்க. ஆள வந்தா சொல்றாரு, இல்லை இல்லை, நிஜமான ஆபத்து அவளுக்கு தான், பரகால நாயகிக்கு தான், இவளுக்கு கிடையாது. ஏன்னா திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூர்ன்ட்டு இவ வந்து அந்த வைத்தமாநிதி பெருமாளையே நினைச்சிட்டு போறான். கண்ணை மூடிட்டு போனாலும் போய் அங்க சேர்ந்துருவா. ஆனா பரகால நாயகி வந்து அவங்க திருவாலி புகுவர் கொலோ அப்படின்ட்டு அந்த அம்மா டவுட் பண்றா. திருவாலி தான் வந்து அந்த எம்பெருமானுடைய ஊர், அங்கிருந்தா திருவாலியிலேருந்தா வந்தான் இவன் கல்வன் வந்து கூட்டிட்டு போயிட்டான். இப்ப என்னன்னா ஆளவந்தார் என்ன சொல்றாருன்னா, இவ வந்து தனியா போனா இல்லைன்னு சொல்லல, ஆனா இவளுக்கு குறி இருக்கு, திருக்கோளூர் போகணும், நான் எம்பெருமானை பார்க்கணுன்ட்டு. அங்க வந்து அவன் திருவாலி மணாளனே, அந்த திருவாலி மணாளனே வந்து இவளை கூட்டிட்டு போயிரு, எம்பெருமான் வந்து கூட்டிட்டு போயிருக்கான். இவ மேல அவனுக்கு பைத்தியம், அவ மேல இவனுக்கு பைத்தியம், 2 பேரும் பைத்தியங்கள். இவ 2 பேசி 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 வழி தவறி எங்கேயோ தான் போறாங்க. இவங்க திருவாலி புகுவர்கொலோ அப்படின்ட்டு அந்த அம்மா திருத்தாயர் நினைக்கிறாரு. இவங்க 2 பேரும் திருவாலி போய் சேர்ந்தா அது நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி பித்தேரி 2 பேரும் பைத்தியம், பேசிட்டு பேசிட்டு எங்கேயோ போயிடுவாங்க. ஆகையால ஆபத்து அவர்களுக்கு தான் அதிகமே தவிர பராங்குச நாயகிக்கு அல்ல அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இதுல முதல் பாசுரம், முதல் 1, 4, 6 மட்டும் பார்க்கணும், இன்னைக்கு பார்த்துடலாம். முதல் பாசுரம் என்னன்னாக்கா, உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே கண்கள் நீர் மல்கி மண்ணில் உள்ளவன் சீர் வளமிக்கவனூர் வினவி திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்னு சொல்லிட்டு, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனே அப்படின்னு சொல்லி இது நம்ம பார்த்துருக்கோம் முன்னாலே ஒரு வாட்டி. அதாவது ரிஷிகளை விட முனிவர்களை விட எப்படி வந்து நம்மாழ்வார் உயர்ந்தவர்னு பார்க்கும்போது அவர்கள் வந்து காய்கனிகளை உண்டு இருப்பார்கள். இவருக்கு வந்து உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை காரக போஷக போக்கியங்கள் எல்லாமே கண்ணன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
இப்போ இதில் ரொம்ப இது என்னன்னா, இப்போ சும்மா சோறு நீர் அப்படி சொன்னா போதும். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலைன்னு ஏன் அப்படி குவாலிஃபை பண்ணி பண்ணி சொல்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ வயிறு ரொம்ப சாப்பிட்டவனுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக எவ்வளோ டேஸ்ட்டாக கொடுத்தாலும் வேணான்னு தான் சொல்லுவான் இல்லையா? அங்கே அங்கே அது உண்ணும் சோறு ஆகாது. பசித்தவனுக்கு பசித்து இருக்கிறவனுக்கு கொடுக்கும்போது எவ்வளோ ஆசையாக சாப்பிடுவானோ அதுதான் உண்ணும் சோறு. ஆகையால வேற சோறும் நீரும் வெற்றிலையும் சொன்னா அந்த எஃபெக்ட் வராது. உண்ணும் சோறுனா பசித்தவன் உட்கொள்ளும் அந்த ஆகாரம். அதே மாதிரி கங்கை கரையில இருக்கிறவனுக்கு வந்து கிணத்து நீரை கொண்டு போய் கொடுத்தா குடிக்கவே மாட்டான். இங்க கங்கை நீர் இருக்கு, நான் எதுக்கு இதை குடிப்பேன். அதே தாகத்தால தவிச்சு இருக்கிறவனுக்கு தண்ணியை கொடுத்தா ஆர்வமா வாங்கி கொடுப்பான். அதுதான் பருகும் நீர் தின்னும் வெற்றிலை போகியம். தாரக போஷக போகியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தாரகம் வந்து உயிர் வாழ்வதற்கு வேண்டியது, அது வந்து நீர். போஷகம் நம்மளை காப்பாற்றி வளர்ப்பது உணவு. அப்புறம் வந்து ஒரு லக்ஸுரியாக ஒரு இதுவா இருக்கிறது வந்து வெற்றிலை, சாப்பிட்ட அப்புறம் போட்டு அனுபவிக்கக்கூடியது. ஆகையால பசித்தவனுக்கு சோறு போலவும் தாகத்திற்கு தண்ணீர் போலவும் வெற்றிலை போலவும் இருக்கக்கூடிய கண்ணனே என்று இருக்கக்கூடிய என் மகள் திண்ணம் நிச்சயமாக அவள் திருக்கோளூருக்கு தான் போயிருப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து இங்க ரொம்ப இதான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கீதையில வந்து பகவத்கீதையில 18ஆம் அத்தியாயம் 66 பார்த்தீங்கன்னா, அங்க கண்ணன் சொல்றான், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷ இஷ்யாமி மா சுச்ச அப்படின்னு சொல்லியிருப்பான். அதாவது நீ மோட்ச தர்மங்களை எல்லாம் விட்டுடு, வேரோட என்னொருவனே பற்றிரு, என்னையே வந்து உபாயமாக பற்றிக்கொள், நான் உன்னுடைய எல்லா பாவங்களையும் போற்றி உனக்கு மோட்சம் தருகிறேன், வருந்தாதே சோகிக்காதே அப்படின்னு சொல்றான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றான்னாக்கா, ஒரு பக்கம் இதுல பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லப அப்படின்னு சொல்றான். அது என்ன சொல்றான்னா, எத்தனையோ பிறவிகளுக்கு பிறகு ஞானம் மிகுந்த ஒரு பிறவியில ஒருவன் வந்து வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவனை எல்லாம் என்று பிரபத்தியத்தை என்னை வந்து சரணம் அடைகிறான். அங்க வாசுதேவனே எல்லாம் அப்படிங்கிறதுக்கு சுவாமி ராமாந்தர் என்ன சொல்றாருன்னா, அவனே உபாயம் அவனே உபேயம் என்று இருப்பவர்கள். அப்படிப்பட்ட மகாத்மா சுதுர்லபா, எனக்கு கிடைக்கவே மாட்டான்னு அவன் கன்னத்துல கை வைத்து சோகித்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மகாத்மா வாசுதேவ சர்வமிதி என்று சொன்னா அந்த மகாத்மா எனக்கு சுதுர்லபா கிடைக்கவே மாட்டேங்கிறான்னு அவன் சோகித்தான். இந்த பாசுரத்துல நம்மாழ்வார் வந்து அவனுக்கு மாசுச்ச சொன்னார். அதாவது எப்படி வந்து 1866 எம்பெருமான் நமக்கு மாசுச்ச சொன்னானோ அதே மாதிரி அவன் வந்து இந்த பகுனாம் ஜென்மனாம் அந்தேல அவன் சோகித்து உட்கார, சோகிக்க வேண்டாம் அப்பா, இதோ நான் இருக்கிறேன், வாசுதேவ சர்வமிதி, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை என்று நான் இருக்கிறேன் உனக்குன்ட்டு எம்பெருமானுடைய சோகத்தை போக்கியது இந்த பாசுரம். எம்பெருமானுக்கு மாசுச்ச சொன்னது இந்த பாசுரம் அப்படின்ட்டு அப்பேற்பட்ட ரொம்ப ஒரு உயர்ந்த கருத்துள்ள பாசுரம் இந்த உண்ணும் சோறும் பருகும் நீரும். அதான் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்களில் நீர் மல்கி, எனக்கு சகல விதமான தாரக போஷக போகியங்கள் எல்லாம் கண்ணன் எம்பெருமானே என்று பலகால் சொல்லிக்கொண்டு நீர் மல்கு கண்ணராய் இருப்பதே ஆழ்வாருடைய இயல்பாம். இப்படிப்பட்ட பராங்குச நாயகி எம்பெருமானுடைய திருக்குணங்களுக்கு திவ்யமான ஐஸ்வர்யம் மிக விளங்குமிடமான திருக்கோள் எங்கிருக்கிறது, எத்தனை தூரம் போகும் என்று கேட்டுக்கொண்டே திருக்கோளூருக்கே சென்று புகுந்திருப்பாள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப இதுல இன்னொரு இந்த பாசுரத்துல தான் நிறைய விஷயம் இருக்கு. இதுல என்னன்னாக்கா, புகுமூர் திருக்கோளூரே, புகுமூர் எல்லோரும் புகுமூர் திருக்கோளூரேன்ட்டு. இது பிற்காலத்துல ராமாந்தருடைய காலத்துல என்ன ஆகுதுன்னாக்கா, ராமாந்தர் வந்து தன்னுடைய சிஷ்யர்களோடு வந்து திருக்கோளூர் போறார் வைத்தியமானியத்து பெருமாளை மங்களாசாசனம் பண்றதுக்கு. அப்போ ஒரு பெண்ணு வந்து மூட்டை முடிச்சோட எதிரில் வந்துட்டு இருக்கிறார். அப்போ ராமாந்தர் கேட்கிறார், ராமாந்தர் விழுந்து சேவிச்சுக்கிறான். சேவிச்சிட்ட அப்புறம் கேட்குற ராமாந்தருக்கு, அம்மா எல்லாருக்கும் புகுமூர் தான் திருக்கோளூர்னா நீ ஏன் வந்து புறப்படுற ஊரை வச்சிருக்க, ஏன் இங்கேருந்து போற அப்படின்னாக்கா, இங்கே ரொம்ப பஞ்சம் ஆயிடுச்சு, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்றா ஃபர்ஸ்ட். அப்போ ராமாந்தர் சொல்றாரு, ஒரு கிழங்கே 6 பேர் உண்டு, ஒரு துணியை 6 பேர் கட்டி கொண்டாவது இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மகிமை பெற்றது இந்த திருக்கோளூர். அங்கே இருக்காம நீ ஏமா போற அப்படின்னு கேட்டப்போ, அப்போ அந்த பெண் பிள்ளை வந்து 81 வார்த்தைகளை சொல்றா. அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்றது. அதாவது அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போல, அனுகூலம் செய்தேனோ அனுசூயை போல, அந்த அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போல, உண்டென்றேனோ
பிரகலாதனை போல, இல்லை என்றேனோ ததிபாண்டனை போலன்னு 81 வார்த்தை இருக்கு. அது இங்க பிறந்துதான், இதே திருக்கோளூர்ல தான். அப்போ வந்து ராமானுஜர் சொல்றாரு, அம்மா இவ்வளோ அறிவாளியா இருக்கே. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி எல்லாம் நான் இருந்தேனா, அந்த இதிகாசத்தில் உள்ள வித கதைகள் எல்லாம் சொல்லி இவ்வளவு ஞானம் எனக்கு இல்லை. ஆகையால் நான் வந்து ஒரு முயல் புழுக்க மாதிரி, முயல் புழுக்க வரப்பில் இருந்தால் என்ன, வயலில் இருந்தால் என்ன, நான் போறேன் இங்கிருந்து, தேவரீர் போன்ற பெரியவர்கள் போய் வைத்தமானித பெருமாளை மங்களாசாசனம் செய்யுங்கள் சொல்றான். அப்ப ராமானுஜர் சொல்றார், அம்மா இவ்வளோ சொல்றியே, உனக்கு போய் ஞானத்துல என்ன குறைவு உண்டு, நீ வந்து இந்த ஊரை விட்டு போவே கூடாது, உனக்கு இது புகுமூராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுல எல்லாம் இது பண்ணி அவளை வந்து தன்னுடைய சிஷ்யராக ஆக்கி கொள்கிறார். அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 81 வார்த்தை. அடுத்த பாசுரம் வந்து நாலாவது பாசுரம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, கொல்லை என்பர் கொலோ குணமிக்கனள் என்பர் கொலோ சில்லை வாய் பெண்டுகள் அயச்சேரில் உள்ளாரும் இல்லை செல்வம் மல்கி அவன் கிடந்த திருக்கோளூர்க்கே மெல்லிடை நடந்த இளமான் செல்ல மேவினாளே அப்படின்ட்டு இப்போ வந்து இந்த பராங்குச நாயகியுடைய தாயார் யோசிக்கிறார். இப்படி போனாலே இவளை பத்தி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என்னதான் சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கிறார். 2 விதமா ஆகலாம் அப்படிங்கிறது அவருடைய தீர்மானம். என்னன்னாக்கா, என் மகளுடைய நடவடிக்கையை கண்டு உலகத்தார் உகப்பார்களோ அன்றி வெறுப்பார்களோ என்று சங்கிக்கிறாள் தாய். பேரு தப்பாதென்று துணிந்திருப்பதே கடமை என்று திண்ணிய அத்தியாவசாயமுடையார் இவள் இங்கனே படிகிடந்து செல்லுகை என் என்று வெறுக்கக்கூடும். இப்ப இதுதான் இங்க திருப்பி இந்த நம்ம பதார்த்தத்தை கொண்டாடுறாங்க. அதாவது அவனே உபாயம் என்றிருந்தால் பேரு தப்பாது என்று துணிந்து நாம் நம்முடைய வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், படி கடந்து செல்லக்கூடாது. அதாவது இந்த பராங்குச நாயகியை போல அந்த பேற்றில் துவரையோடு செல்லக்கூடாது. அப்படி செல்றால் அது நம் குடிக்கு பழி அப்படின்னு சொல்லி தூற்றக்கூடும், சில பெண்கள் தூற்றக்கூடும் என்று வெறுக்கக்கூடும். பேற்றுக்கு துவரிக்கவும் வேணும் என்று இருக்கவர்கள் உகக்கக்கூடும். அதாவது அந்த எம்பெருமானுடைய அந்த அழகு, அந்த குணங்கள், அந்த கருணை இதெல்லாம் ஈடுபட்டு ஐயோ போலாம், எப்படியாவது போலான்னு பேற்றுக்கு துவரிக்கை, அதுதானே நாயகி இல்லையா? அதாவது உபாயத்தில் துணிவு தாயார், பேற்றில் துவரை நாயகி. ஆகையால பேற்றில் துவரையால் தானே போனால் இந்த பெண் என்று உகக்கவும் கூடும். இப்படியும் சில பேர் இருக்கலாம், அப்படியும் சில பேர் இருக்கலாம் என்று அந்த தாயார் இரண்டுமே ஸ்வரூபம் என்று காட்டியபடி, அதாவது பிரபன்ன கூற மரியாதை மீறக்கூடாது என்று இருப்பதும் நல்லதுதான். அந்த பேற்றில் துவரிக்கைக்காக, பேற்றில் துவரையால அந்த மாதிரி படிதாண்டி போவதும் ரெண்டுமே ஜீவாத்மாவுக்கு ஸ்வரூபம் தான் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தை நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. அதுதான் இந்த பாசுரத்துல. இதுல அயச்சேரியில் உள்ளார் அப்படிங்கிறது இந்த இதுல எல்லாம் சம்பந்தம் இல்லாம அர்ச்சாவதாராதிகளில் ஊற்றமற்று தேவதாந்திர அந்தர்யாமத்திலே ஊன்றி இருப்பவர்களை தான் எங்களை அயல் சேரி அப்படிங்கிறாங்க. அர்ச்சாவதாரத்துல ஈடுபாடு இல்லாம அவன் மற்ற தேவதைகளுக்குள் அந்தர்யாமியாக இருக்கிறான் இல்லையா, அதை போய் வணங்குகிறார்கள். கேட்ட இதுக்குள்ள அந்தர்யாமியாக அவன் தானே இருக்கிறான் அப்படி சொல்கிறவர்களை இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அயச்சேரியில் உள்ளார், எங்க பிரபன்ன குலத்தோடு இவர்கள் சேர்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் வேற அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த பாசுரம் 6ஆம் பாசுரம் 6. இன்றைக்கு எனக்கு உதவாது அகன்ற இளமான் இனிப்போய் தென் திசை திலமதனை திருக்கோளூர்க்கே சென்று தன் திருமால் திருக்கண்ணும் செவ்வாயும் கண்டு நின்று கையும் நெடுங்கண்ணும் பனி மல்கவே அப்படின்ட்டு இவ வந்து இப்ப எனக்கு உஷா துணையா இருந்தது இவதான். இவகிட்ட தான் நான் பேசுவேன். இப்ப என்னையும் விட்டு போயிட்டா, இவளும் போயிட்டா, இனி எனக்கு யாரு தான் உஷா துணை, சரின்னு போயிட்டா. அங்க போய் நின்று அந்த வைத்தமானித பெருமாளை அனுபவித்து கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்லி இது. இப்ப என்னன்னு இதுல வந்து இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்னோடு கூடவிருந்து எனக்கு உஷா துணையா இருந்து என்னை தரிப்பிக்க வேண்டிய இவள், அம்மாக்கு பொண்ணு, பொண்ணுக்கு அம்மா, அவங்கதான் வந்து உஷா துணை. எம்பெருமானை பற்றி பேசணும்னா அவங்கதான், வேற யாரும் அவங்களுக்கு உதவ போறதே இல்லை.
அப்படிப்பட்டவள் என்னை தனியாக விட்டுவிட்டு போய்விட்டாள் சென்று அப்புறம் அதுக்கப்புறம் பிள்ளை பெற்று வளர்க்கிறது ஆபத்துக்கு உதவுவார்களே தானே. தன்னை பிரிந்த இத்தனிமைக்கு இத்தகைய மேற்பட எனக்கு ஓர் ஆபத்து உண்டோ என்றனுக்கு உதவாது ஒழிவதே. இவளை பெற்று நான் வளர்த்ததெல்லாம் எதுக்கு? எனக்கு துணையாக இருப்பாள், எனக்கு உஷா துணையாக இருப்பாள் அப்படின்னு தான். ஆனால் இவ என்னையும் விட்டுட்டு அந்த வைத்தமானி பெருமாளை தேடி போயிட்டா. இப்போ இதுக்கு மேலே எனக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகிறதா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னையும் உடன் கூட்டி கொண்டு போனால் நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன், வரமாட்டேன் என்பேனோ? அவளை பகவத் விஷயத்தில் அவகாய்க்கும்படி செய்தவளே நானே என்றோ? அவள் நான் தானே. தனக்கு கூட்டான என்னை அயலாக நினைத்து என்னை விட்டு தனியே அகன்று போக வேணுமோ என்று கருத்து. அதாவது இவளை சின்ன குழந்தையா இருந்தப்போ திருக்கோளூர் கூட்டிட்டு போய் பார் வைத்தமானி பெருமாள் காட்டி கொடுத்து அதில் ஈடுபடும்படி செய்ததே நான் தான். அப்படி இருக்க என்னை விட்டுட்டு போயிட்டாளே, என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு திருத்தாயார் சொல்வதாக இருக்கிறது. அப்புறம் இந்த தென் திசை அப்படிங்கிறது பொதுவாகவே பிடிக்காது யாருக்குமே. ஏன்னா அது யமப்பட்டணம்னு சொல்லுவாங்க. தென்குலத்தார் அப்படின்னாக்கா யமர்கள், யமப்படர்கள், யமனுடைய பட்டணம் தான் தென்புலம். ஆனால் இந்த மாதிரி திவ்ய தேசங்கள் எல்லாம் வந்தப்புறம் இந்த தென்புலத்துக்கு ஒரு மரியாதை வந்துருச்சான். அது முக்கியமாக இந்த திருக்கோளூர் அங்கே தோன்றி வைத்தமானி பெருமாள் வந்த உடனே தென்புலம் மிகவும் பெயர் பெற்ற ஸ்தலமாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அடுத்த பாசுரம் 11, கடைசி பலஸ்ருதி பாசுரம். அது பார்த்தா முடிந்து போயிடுது. வைத்தமாநிதியாம் மதுசூதனனையே அலற்றி கொத்தலர் பொழில் சூழ் குருவூர் சடகோபன் சொன்ன 10 நூற்றிலி 10 அவன் சேர் திருக்கோளூர்க்கே சித்தம் வைத்துரைப்பர் திகழ்வ பொன்னுலக ஆழ்வரே. இந்த வைத்தமாநிதிக்காக சொல்லப்பட்ட இந்த 10 பாசுரங்களை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்கள் நல்ல சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படின்ட்டு இந்த வைத்தமாநிதி இப்பத்தும் கற்பார் யாவரோ அவரிட்ட வழக்காக இருக்கும் திருநாடு என்று பயனுரைத்து தலை கட்டுகிறார். இதை படித்தா அந்த வைத்தமாநிதி பெருமாளே நமக்கு தான் அப்படின்ட்டு. இப்போ இங்கே சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இந்த நிதி இருந்தால் எப்படி, நிதி இல்லாட்டி எப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நிதியானது தன்னை உடையவர்களை இரவும் பகலும் கண்ணுறங்க ஒட்டாது. இப்போ பெரிய சொத்து நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை காப்பாற்றணுங்கிற கவலையில் நம்ம தூங்க மாட்டோம். எந்த வேளையில் யார் கொள்ளை கொள்வார் என்று துஞ்சாதிருப்பர் நிதியுடையார். எம்பெருமானை உடையவர்களும் இப்படியே. இந்த வைத்தமாநிதி பெருமாளுக்கு நம்மக்கிட்ட இருந்தாலும் அப்படிதான். கண்ணார கண்டு கழுவதோர் காதல் உண்டோ என்று திருக்கண்கள் துஞ்சுதலே என்கிறபடியே காண்பதற்கு முன்பும் உறக்கமில்லை, கண்டாலும் சதா பஷ்சந்தியாகியாலே உறக்கமில்லை. அவனை பார்ப்பதற்கு முன்னாலே எப்பதான் பார்ப்போம்னு தூக்கமே வராது. பார்க்க ஆரம்பிச்சா சதா பஷ்சந்தி, எப்பவுமே பார்த்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிறனால தூக்கம் வராது அப்படின்ட்டு. அப்புறம் நிதியானது சித்தாஞ்சனம் அணிந்த சில பாக்கியசாலிகளுக்கே கிடைக்கும். எம்பெருமானும் பக்தியாகி சித்தாஞ்சனம் பெற்ற ஆழ்வார்கள் போன்ற சில பாக்யான்வான்களுக்கே கிடைப்பான். சித்தாஞ்சனம்னா அது ஒரு விதமான மை. அந்த மை போட்டு பார்த்தா எங்கெங்க என்னென்ன ஒளிஞ்சிருக்குன்னு தெரியுமா? அதை போட்டு பார்த்தாதான் அந்த நிதி இருக்கும் இடம் தெரியும். ஆனா எம்பெருமான் ஆகிய நிதி யாருக்கு தெரிவான்னா ஆழ்வார்கள் போல அந்த பக்தி என்னும் சித்தாஞ்சனத்தை இட்டவர்களுக்கு அவன் கண்களுக்கு புலப்படுவான். நிதியுடையவன் மார்பு நெறிப்பான், அப்படி இதுவா இருப்பான், எனக்கு தான் பெருமாள்ட்டு. எம்பெருமானை கை கொண்டவர்களும் எனக்கு யாரும் நிகரில்லையே, மாறுளதோ விம்மண்ணின் விசையே, இல்லை எனக்கு எதிர் இல்லை இது என்று செருக்கி நிற்பார்கள். எம்பெருமானை உடையவர்கள் செருக்கோடு தெரிவார்கள் என்றபடி. அது அடுத்தது, நிதி படைத்தவனை உலகமெல்லாம் உணவதற்கும். எம்பெருமானை கை கொண்டவனும் அப்படியே. மைத்ரேயர் அந்த எல்லாருமே, அதாவது எம்பெருமானுடைய அனுகிரகம் இருப்பவர்களை உலகம் எல்லாமே அனுவர்த்தித்திருக்கும், அவர்கள் பின்னாலே செல்வார்கள் என்றபடி. நிதியை இழந்தவன் கதறி அழுவான், எம்பெருமானை இழந்தவனும் அப்படியே. ஸ்ரீ ராமபிரானாகிய வைத்தமானியை இழந்த பரதாழ்வான் சபையில் புரண்டு கதறி அழுதான் அன்றோ அப்படின்னு அழுதது. அப்புறம் பழுதே பல பகலும் போயின என்று கதறி அழுவார்கள். இன்பத்தை இழந்தேன் பாவியேன் என்று அழுவார்கள். இந்த மாதிரி, அதாவது ராமனை இழந்த பரதன் எப்படி அழுதானோ அதே மாதிரி எம்பெருமானுடைய நினைப்பு நம்மளை விட்டு நீங்கி விட்டாலோ, அவனை நெடுநாள் அவனை அச்சா நிலையில் காணாவிட்டாலோ நாமும் கதறி அழுத நேரிடும் அப்படின்ட்டு. நிதியுள்ளதென்று அறிந்தவாறே அங்கு விரோதிகள் பலரும் சேருவார்கள். அப்படியே இந்த வைத்தமாநிதிக்கும் விரோதிகள் உண்டாக அவர்களை தானே தொலைத்து தன்னை காத்து தரும்படி சொல்லுகிற மதுசூதனனை என்ற விது.
இப்படிப்பட்ட எம்பெருமான் விஷயமாக ஆழ்வார்கள் அறுத்து சொன்ன ஆயிரத்துள்ளி திருவாய்மொழியை திருக்கோளூர்க்கே பிரவணமான நெஞ்சை உடையராக கொண்டு சொல்லுவார்கள். திருநாட்டை சுவாதீனமாக ஆளப்பெறுவார்கள் என்று ஆயிற்று. சாதாரண சொத்தை திருட வந்தாக்கா அதை நம்ம காப்பாற்றிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த வைத்தமாநிதி அப்படிங்கிற சொத்து நம்ம இருந்தால் நம்மக்கிட்ட விரோதியாக வந்தாலும் மதுசூதனன்னா அதை விரோதிகளை நிரசிப்பவன், அவனே அவர்கள் நிரசித்து தன்னை முற்றூட்டாக நமக்கு தந்து விடுவான். அப்படி இருக்கும்போது நாம் திருநாட்டை சுவாதீனமாக ஆளலாம் அப்படின்னு சொல்லி இதை தலை கட்டுகிறார் ஆழ்வார். ஆகையால இப்போ ஒரு மாதிரி இன்னைக்கு நம்ம இது பண்ண நவனிக்கு முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு தாய்ப்பாசனம், அது கங்குலும் பொங்கலும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அடியேன் ராமானுஜதாஸ்.